ஜி.கே. நாகராஜன் ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்தியா பிளாக் உங்களுக்கு எதிராக வைக்குது இல்லையா, பாஜகவுக்கு எதிராக? இப்போ வன்னியரசு பேசும்பொழுது கூட அதானே சொல்றாரு, மதச்சார்பின்மைக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தான் பாஜக செயல்படுது, நேரடியாகவே விமர்சிக்கிறார். இல்ல சார், இன்னைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஏ ராசா அவர்கள் பேசினாங்க. பேசிக் நீட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன? டெமோக்ரசி, செகுலரிசம், ஃபெடரலிசம், ரூல் ஆஃப் லா, ஈக்வாலிட்டி, ஜுடிஷியல் இம்பார்ஷியாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி இன்னைக்கு அவரு அந்த சபையை ஒரு சபையை நடத்தி ரொம்ப மிக அழகாக இருந்தது பார்ப்பதற்கே அந்த காட்சி. பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பொழுது ஒரு பயங்கரமான கூக்குரல், காட்டு கத்தல், கூச்சல், அதையும் பார்த்தோம். இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை யார் கொடுத்திருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு சுதந்திரமா உள்ள ஒரு பிரதமர் பேசுகின்ற பொழுது அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகின்ற வேலையில கூச்சலிட்டு பண்ற நிலைமையை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். பிரதமர் சொன்னார், எமர்ஜென்சி காலத்துல என்ன நடந்தது, ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது எமர்ஜென்சிக்காகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம்னு கூப்பிட்டாங்க, அது யாரும் வரல. அது கூச்சல் கிளப்பிட்டு அதே போல கிளம்பி வெளியே போயிட்டாங்க. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. முழுமையாக இந்தியாவே இந்திரா என்கின்ற ஒரு கொள்கையோடு, கான்செப்டோடு உச்ச நீதிமன்றத்தையே அடிபணிய வைத்து சட்டத்தை மாற்றம் கொண்டு வந்தார்கள். மத்திய அரசு செய்கின்றத சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்க முடியாது, உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாத மாதிரி எல்லாம் கொண்டு பல சரத்துக்களை மாற்றினார். 60க்கு மேற்பட்ட ஆர்டிகல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மாற்றம் செய்யப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் அதற்கு பின்பாக, இந்திரா காந்தி தோல்வி அடைந்ததற்கு பின்பாக, மொரேஜி தேசாய் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மாற்றப்பட்டது. அதைத்தான் அவங்க இன்னைக்கு தூக்கி பிடிச்சு கையில காமிச்சிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தூக்கி காமிக்கிறது அவங்க பாட்டி கொடுத்த அரசியல் சாசனம் அல்ல, மொராஜி தேசாய் கொண்டு வந்த சாசனம். அதுதான் இன்னைக்கு அவங்களை பேச வைக்குது, போட்டியிட வைக்குது. ஆனா இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப இங்க இந்த கேள்வி நேரத்துல வன்னியரசு குறிப்பிடுறப்போ, பாபர் மசூதி இடிச்சிங்க, இன்னைக்கு சாம்பல் வரை அது நீண்டு இருக்குது இல்லையா, மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் அப்படின்றதுக்காக ஒரு சாமானியன் படுகொலை செய்யப்படுறான். மணிப்பூர்ல என்ன நடக்குது, இவ்வளவு விஷயங்களுக்கான காரணம் புல்டோசர் ஏற்றி அநீதி நடக்குது இல்லையா, இது எல்லாமே குறிப்பிடுறாங்களே. சின்ன சின்ன நிகழ்வுகள், சில தனிப்பட்ட பண்ற ஒரு குற்றங்களை எல்லாம், குறைகளை எல்லாம் நீங்க ஒரு அரசு பண்ற மாதிரி காமிக்க கூடாது. பேசிக் பிரின்சிபலை பார்க்கணும். இன்னைக்கு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு காஷ்மீர் என்ன நடக்குது, எப்படி கொத்தாக அங்கு கொன்று குவிக்கப்பட்டார்கள் இந்துக்கள், எப்படி ஒரு வன்முறை நடந்தது, இந்தியாவோட அங்கமாக இல்லாமல் இருந்தது, தீவிரவாதம் எப்படி தலைவிரித்து ஆடியது, அது யார் செய்தது? ஜம்மு காஷ்மீர்ல இந்துக்கள் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்களா? நீங்க வரலாறு இருக்கே, நீ பாத்துக்கலாமே என்ன நடந்ததுன்னு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது இல்ல, இன்றைக்கு கேக்குறேன். ஆர்டிகல் 370க்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய அமைச்சர், இன்றைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, நாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஜம்மு காஷ்மீர் செல்வதற்கு அச்சம் கொள்வோம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு கல் எறிதல், தீவிரவாதம் இருந்தது. இன்னைக்கு நிலைமை மாறி 2 கோடி பேர் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு 25.5% வாக்குகளை பெற்று இன்னைக்கு 2ஆம் இடத்துல ஒரு வலிமையான கட்சியாக ஜனநாயக முறையில் தேர்வு நடத்தப்பட்டு, நான் சொல்றேன் ஜனநாயக முறையில் தேர்வு நடத்தப்பட்டு அங்கே ஜனநாயகம் தலை தூங்கி இருக்கிறது. மணிப்பூர் குறித்து பேசினாங்க. மணிப்பூர்ல இந்த நிலைமைக்கு யார் காரணம்? 55 ஆண்டுகளாக இந்த இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் திரும்பி கூட பார்க்கல. ஒரு முறை பிரதமர் போயிருப்பாரா? 700 முறை 700 டைம்ஸ் அமைச்சர்கள் கிழக்கு பகுதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய கிரண் ரஜ் அவர்கள் பேசுறது சொல்றாங்க, கண்டுக்கவே இல்ல காங்கிரஸ் வடகிழக்கு மாகாணங்களை. இன்னைக்கு 17 விமான நிலையங்கள் உருவாகி இருக்கிறது. 17 விமான நிலையம் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு அந்த மக்கள் ஜி.கே. நாகராஜன், அமைச்சர்கள் யார் போயிருக்காங்கன்னு கேட்கிறார் வன்னியர். ஒரு முறை சொன்னீங்க, நம்முடைய பல அமைச்சர் 700 முறை போயிருக்காங்க. நான் மெயினா சொல்றேனே, அதை யாருன்னு கேட்கிறார். யார் போனாங்கன்னு கேட்கிறார். பல முறை போய் நிலைமையை ஆராய்ந்து அங்க என்ன பிரச்சனை, மெயின் பிரச்சனை என்ன? மியான்மர் 700 கிலோமீட்டர், ஏறக்குறைய 1250 கிலோமீட்டருக்கு பார்டர், பல நம்முடைய மாநிலங்கள்
உலகத்திலேயே அதிக அளவு டெரரிசம் இருக்கின்ற பகுதியாக இருந்த பகுதி அந்த மணிப்பூர் இல்ல area. மணிப்பூர் எடுத்துட்டா கூட மணிப்பூர்ல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் அமைதி கொண்டு வராததுக்கான சூழல் யார் உருவாக்குனது? அங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே நடக்குது. டபுள் இன்ஜின் சர்க்காரால கூட அது அமைதியை நிலைநாட்ட முடியலன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஜி.கே. நாகராஜன்? இல்லைங்க, அது சில சமயம் நீங்க ஒரு கோர் பிரச்சனைய நீங்க அது வந்து ஒரு வெளிப்பகுதியில இருந்து ஒரு தீவிரவாதிகள் வராங்க அப்படின்னா ராணுவத்தினருக்கு சரி பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளேயே இரண்டு வாழ்கின்ற மக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அது போதைப் பொருள் விளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாழ்வாதாரம் ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப ரெண்டு பிரதர்ஸ்குள்ள சண்டை ஏறுறப்போ அதை நீங்க வந்து ராணுவம் கொண்டெல்லாம் இப்போ அதுல அரசோடைய ரோல் என்ன இருக்கு? இப்போ மாட்டு இறைச்சி வைத்திருந்தாருன்னு ஒருத்தர் நீங்க அடிச்சு சாகடிக்கப்படுறாங்கன்றப்போ அது ஒரு தனிநபர் பிரச்சனையா பாக்குறோமா? புல்டோசரை ஏற்றி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அது தனிநபர் பிரச்சனை. அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அரசியல் சாசனம் அதை அமைதிப்படுத்த தவறிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? எந்த வகையில் நீங்க வந்து அதுக்கு அரசியல் சாசன சட்டம் வந்து இடம் கொடுத்ததுன்னு சொல்றீங்க? இடம் கொடுத்ததுன்னு சொல்லல, அமைதி திரும்புவதற்கான வழி. யாரு தவறு செய்தாலும் அதை கண்டிப்பதற்கு தானே அந்த சட்டம் இருக்கிறது. சட்டத்தின்படி தவறாக விட்டிருந்தா சொல்லலாம். அப்படி ஒருபோதும், அதாவதுங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அது யாராக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிமாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக யாராக இருந்தாலும் சட்டம் சாமாகத்தான் பார்க்கிறது. அப்படித்தான் பார்க்கப்படுகிறது, அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சியில ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த மக்களுக்கு, குறிப்பா வடகிழக்கு மாகாணங்கள்ல நான் பட்டியலிட முடியும் எந்த அளவுக்கு அந்த மக்கள் இன்று பாஜக விரும்புகிறார்கள். ஏன்னா இந்த பிரிவினைவாத அரசியல் உண்டாக்குற காங்கிரஸ் இன்னைக்கு அதனுடைய தோல்வி அடைந்து விட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா 400 சீட்ல இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 99 இடத்துக்கு வந்துருச்சு. 99 இடம் ஜெயிச்சது கூட கூட்டணி கட்சிகளால, சுயமா கிடையாது. 64 ஏறக்குறைய ஒரு 60 இடங்கள்ல பட்டியலின சமூக தொகுதிகளை இழந்திருக்குதே பாஜக. அதையும் நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? மெஜாரிட்டி 300 இடங்களுக்கு மேல வச்சிருந்த பாஜக இன்னைக்கு சுருங்கி இருக்கு இல்லையா? அதையும் நம்ம இதோட ஒப்பிட்டு தானே பார்க்கணும். இதுவும் மக்களுடைய தீர்ப்பு தானே. அதற்கு என்ன காரணம் நீங்க பார்க்கணும். இதுவரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சிகளும் பதவி ஆசைக்காக, அதிகாரத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறது. மோடி என்ற ஒரு மாபெரும் தலைவனை, உலக தலைவனை ஈர்த்து இருக்கிறது. அதனுடைய ஆனா நீங்க அதுக்கப்புறம் இதுல என்னாச்சு? ஹரியானா என்னாச்சு? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா என்னாச்சு? மக்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப மணிப்பூர் சம்பவத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடி என்ன ஸ்டாண்ட் சொன்னாரு? அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு இல்லையா? அந்த விவாதத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணத்தை பத்தி விரிவா பேசினாரா? இல்லைங்க, அதான் சொல்றேன். சில விஷயங்களை அமித்ஷா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஜெய்சங்கர் அவர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. அதை தீர்ப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு முழுமையாக இறங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. பல கட்டங்களிலே கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பட்டியலிட முடியும். இல்ல புரியுது எனக்கு. ஆனா 2014 தீவிரவாதம் எப்படி இருந்தது, எத்தனை குழுக்கள் சரணடைந்திருக்கார்கள், எத்தனை பேர் துப்பாக்கி ஒப்படைச்சிருக்காங்க, எவ்வளவு மாற்றங்கள் அங்க வந்திருக்கிறது நான் பட்டியலிட முடியும். இல்ல ஒரே நிமிஷம் ஜி.கே. நாகராஜ், 2014 பாஜக ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது, வேளாண் சட்டத்திற்காக விவசாயிகள் அவ்வளவு போராட்டம் நடத்திருக்காங்க இல்லையா? இது எல்லாமே அதனோட பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல? இல்லைங்க, வேளாண் சட்டங்கள் குறித்து பேசினா, வேளாண் சட்டங்கள்ல ஏன் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் போராடுதுன்னா அந்த சட்டங்களால் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் அந்த என்ன பாதிக்கப்படுறாங்க? திரும்ப திரும்ப ஒரு மாநிலம், ஒரு தனி மனிதர் அப்படின்ற அம்சத்துல மட்டும் பார்க்க முடியுமா? அப்போ ஒரு மாநிலம் தனி மனிதர்களை குறி வச்சுதான் இதை கொண்டு வரப்படுதுன்னு தானே முன்மொழியப்படுது. டெல்லியில் அவ்வளவு பேர் போராடினாங்க, அதனுடைய பின்னணி என்ன? ஜிஎஸ்டியால அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்குன்ற விமர்சனம் வருது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்றாரு. பண மதிப்பு நீக்க நடவடிக்கை என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு? இது எல்லாமே இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான இந்த பாஜகவுடைய ஆட்சியில தான் நடந்திருக்கு. சார், 10 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது நீங்க பாருங்க. உடையும் பொருளாதாரம் அப்படின்னு 5ஆம் இடத்தில் இருந்தது, இன்னைக்கு வளரும் பொருளாதாரம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். கூடிய விரைவில் 3ஆம் இடத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சாகசங்கள் புரிந்திருக்கிறோம்,
விண்வெளியில் எத்தனை மாற்றங்கள் புரிந்திருக்கின்றோம், ஆயுத உற்பத்தியில் எத்தனை மாற்றங்கள் புரிந்திருக்கின்றோம். ஒரு காலத்துல நாம் வெளியே ஆயுதங்களை வாங்கணும், இன்னைக்கு நம்ம பல நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றோம். இன்னும் சொல்ல போனா சுயசார்பு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா, நீங்க டிஜிட்டல் இந்தியாலே நம்பர் 1 உலகத்தில் நம்பர் 1 இன்னைக்கு இந்தியா இருக்கு. அந்த அளவுக்கு மாற்றங்கள் இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையே. மதச்சார்பின்மை பேசுறவங்க கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லிம் மதத்தையும் இந்து மதத்தையும் பார்க்கின்ற பொழுது 80% வாழ்கின்ற மக்கள் பேசுகின்ற பேச்சு அவங்களுக்கு மத சார்பின்மையாக படுகிறது, மத சார்பாக படுகிறது. ஆனா 20%க்காக இவர்கள் ஓட்டு வங்கிக்காக பேசுகின்ற பேச்சு அது மத சார்பின்மை. பேசலாம். என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பேசி முடிச்சிடுறேன். வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த இந்தியாவை கூறுபட பார்க்கிறது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், மக்கள் புரிந்து கொண்டார்கள். ரொம்ப நாளைக்கு இவங்க ஓட முடியாது. உண்மையான டெமோக்ரஸி அப்படிங்கிறது பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. பேசலாம். நாகராஜன் அவர் சொல்றது, ஒரு பிரதமர் அல்லது பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒரு மேடையில போயிட்டு உங்களுடைய தாலியை பறிச்சின்னு ஒருத்தன்ற கொடுத்துருவாங்கன்னு சொல்றது எக்ஸ்ட்ரீம் விமர்சனம் இல்லையா? அப்படி யாரும் செஞ்சாங்களா? சில ஒடிசாவினுடைய பிரச்சாரத்துக்குள்ள போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்றாரு. இது அரசியல் அமைப்புக்கு எதிரான கருத்து இல்லையா? இப்படிதான் பேசலாமா? அதுதான் மதிவாணன் கேட்கிறார். அது கரெக்ட்டுங்க. ஏன் பேசினாரு அப்படிங்கிறது நான் காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இல்ல அப்படி பேசலாமா? 2 முறை பிரதமராக இருந்த ஒருவர் அப்படி பேசலாமா? திருமணங்களில் இந்து மந்திரங்களை கேட்டால் காது கூசுகிறதுன்னு சொன்னது யாரு? சனாதன தர்மங்கிறது டெங்கு கொசு மாதிரி மருந்தடிச்சு அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் சொன்னது யாரு? ஹிந்து திருடர் என்று சொன்னது யாரு? இதெல்லாம் பேசுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிரதமரே அது மாதிரி சொன்னாரு. காங்கிரஸ்காரர் சொல்றாங்க, நாங்க எல்லாருடைய சொத்தையும் புடுங்கிடுவோம், புடுங்கி இந்த நாட்டின் வளத்திற்கு முதன்மையானவர்கள் இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு பிரித்து கொடுப்போம். யார் சொன்னது? யார் சொன்னது? மன்மோகன் சிங் சொன்னதை மேற்கோள் காட்டி பிரதமர் சொல்றார். இல்ல அது ஃபேக்ட் செக் தப்பு நாகராஜன் சொல்றாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் உடைய செயல்பாடு வாக்கு வங்கிக்காக மக்களை பிரித்தாள்கிறது, அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் சொல்றாரு. இந்துக்களை மட்டும் சொல்லல, இந்த நாட்டை மக்களை பிரித்தாள்கின்ற வேலையை. இல்ல ஒரே ஒரு கேள்வி நாகராஜ் ஒவ்வொருத்தரா பேசலாம். ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் எனக்கு 2 விஷயத்துக்கு பதில் வேணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பதில் வேணும். அண்ணன் அப்புறம் ஒரு பதில் சொல்லிட்டோம். 2 நிமிஷம் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, நாகராஜன் வந்து எல்லையை ஊடுருவி வராங்கன்னு சொன்னாரு. அப்ப எல்லையை பாதுகாக்க முடியும்னா தயவு செய்து இந்த நாட்டுடைய மதிவாணன் 2 பேர் ஒரே நிமிஷம் இருங்க. நேரு 1959ல நீங்க திரும்ப பாருங்க. நாகராஜ் டேர்ல பேசுறாரு. இருங்க ஒரே நிமிஷம். நான் பேசிட்டு வரேன். நாகராஜ் அவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப வெளிப்படையாகவே உங்க பார்த்து கேட்கிறாரு. அதுக்கான பதில சொல்லாம நாம ஏன் திரும்ப இந்திரா காந்தி கிட்ட போகணும், ஏன் திரும்ப நேரு கிட்ட போகணும்? அவர் கேட்கிறது யார் உங்கள்கிட்ட சொன்னது? அப்படி கேட்க சொல்லுங்க. இவ்வளவு நாள் அதானே நாகராஜ் கேட்கிறாரு. அதான் தெளிவா சொல்லிட்டேன்ல. காங்கிரஸ் பேசுகின்ற பேச்சுக்கு பதில் சொல்றாரு மோடி அவர்கள். காங்கிரஸ் இப்படி சொல்லுகிறது, எந்த இடத்துல பேசிச்சு அப்படிங்கறத தயவு செய்து சொல்லுங்க. இதான் கேள்வி முதல்ல. ரெண்டாவது, ஒரு நிமிஷம் சார், சார் ஒரே நிமிஷம் 2 பேருக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. நான் வரேன். இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? காங்கிரஸ். பாருங்க, இல்லையா கேளுங்க. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? காங்கிரஸ் கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஏழைகள் இடஒதுக்கீடு கொடுத்தது யார் சார்? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்துல பொருளாதாரத்துல அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லிருக்கா? சொல்லுங்க தயவு செஞ்சு. இடபிள்யூஎஸ்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல. 70% 70 கம்யூனிட்டிஸ் வராங்க உள்ள. 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் முயற்சி பண்றீங்க. சராசரியான ஒரு நார்மலா சார் ஒரே நிமிஷம் ஒவ்வொருவங்களா பேசலாம். 72000 ரூபாய் நாகராஜ் மதிவாணன் ஒவ்வொருத்தங்களா பேசலாம். பேசுறீங்க. இருங்க நான் மீண்டும் வரேன். இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இல்ல 2 பேருக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. மதிவாணன் என்னது இதெல்லாம்? மதிவாணன் காத்துருங்க. இரண்டாவது சுற்றுல நான் வரேன். நாகராஜ் இரண்டாவது சுற்றுல நான் வரேன். நான் இல்ல ஜிகேனார் ரொம்ப நேரம் குறுக்கிட்டு இருக்கேன். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமையை மறுக்கல. ஏற்கனவே அவங்க இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. 12 ஆண்டுகள் இங்க தங்கி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடியுரிமை பெற்று விடுவார்கள். அதுல வந்து பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே வந்து
அண்ணா வெளியில இருந்து வர்றவங்க அண்ணா இங்க உள்ள அண்ணா ஊடுருவி வர்றவங்க இங்க குடியுரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க தமிழர்களை பத்தி படுற அக்கறை பத்தி கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல ஈழத் தமிழர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை கொடுத்திருக்கா இல்லையா அதுதான் கேள்வி. பிரச்சனைனா வெளியிருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து குடியேறாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஊடுருவி வராங்க, உள்ளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்க. அதற்கு தான் அந்த சட்டம். கேட்டதுக்கு பதில் ஜி.கே. நாகராஜன் நீங்க எப்படி பாக்குறீங்க? யதார்த்தமான பேச்சுன்னு 56% பேர் வாக்களிச்சிருக்காங்க. பொதுவா நீங்க இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும். அதாவது இந்த மாதிரியான கடந்த 5 ஆண்டுகள்ல தீவிரவாத தாக்குதல் இருந்திருக்கிறதா, அல்லது இந்து முஸ்லிம் கலவரம் இருந்திருக்கிறதா, மதம் குறித்த பிரச்சனையான பல பிரச்சனைகள் வெடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நிலைமையில கடந்த 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு குஜராத்ல கூட அங்க வாழ்ற இஸ்லாமியர் சொல்லுகின்ற வார்த்தை, நாங்கள் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு தேசம் என்றால் அது குஜராத் என்றும் இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு சமீபத்தில் நடந்த உய்பி தேர்தலில் 1,15,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இந்து வேட்பாளர் நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு. இன்னைக்கு ஏறக்குறைய இஸ்லாமியர் வாழக்கூடிய ஜம்முல 1 லட்சம், காஷ்மீர்ல 1 லட்சம் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் 50 லட்சம் பேர் பாஜகவில் இஸ்லாமிய உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிரிவினைவாத தாஜா அரசியல் பண்ணுகின்ற காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் மீண்டும் மீண்டும் அந்த பிரிவினைவாத அரசியலை முன்னிறுத்துவது, செக்குலரிசம் குறித்து பேசுவது, சுயசார்பு குறித்து பேசுவது, அல்லது சுய ஆட்சி குறித்து பேசுவது, பிரதமர் பேசுகின்ற பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பது, இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 2 சீட்ல இருந்து எம்பியில் இருந்து நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். 400 சீட்ல இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 99 சீட்டுக்கு வந்திருக்கிறது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா இப்படி பார்க்கலாம்ல நாகராஜ், இல்ல அதை எப்படி பார்க்கலாம்ல 2019ல 60ல இருந்தவங்க இப்ப 90 வந்துட்டாங்கன்னு பார்க்கலாம்ல. இல்ல இன்னைக்கும் அந்த குடும்ப அரசியலை தான் இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல 2019ல எதிர்கட்சியா கூட இல்லாத காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சியா மாறி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இது வளர்ச்சின்னு பார்க்க முடியாதா? சேர்த்து இதோட ஜனநாயகம் பேசுகின்ற இந்த காங்கிரஸ் நான் கேட்கிறேன், எப்படி பண்ணியிருக்கணும்னா, உண்மையிலேயே எதிர்கட்சி அந்தஸ்து யாருக்கு கொடுத்திருக்கணும்? கார்கே அவர்களுக்கு கொடுத்திருக்கணும். உண்மையிலேயே அவங்க பேசுறது டெமோக்ரஸின்னு இருந்தா, உண்மையிலேயே அவங்க குடும்ப அரசியல் பண்ணல, ஜனநாயகத்தை பின்பற்றாங்கன்னா அந்த வாய்ப்பு யாருக்கு போயிருக்கணும்? கட்சியுடைய தலைவரே அவர்தானே. தமிழ்நாட்டுல பேசி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இந்த குடும்ப அரசியல் மாநில குடும்ப அரசியல், இதே குடும்ப அரசியல் அங்க தேசிய குடும்ப அரசியல். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பேசலாம், பேசுங்க. ரொம்ப சுருக்கமா முதல்ல நான் கேட்கிற கேள்வியே, இவங்க கட்சியில ஒரு தலித் தலைவராக வர முடியுமா? ஒரு தலித் இவங்க முதலமைச்சர் ஆக்குவார்களா? கட்சியில எங்க குடும்பத்தை தாண்டி வேற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய துரைமுருகன் அவங்க உடனே இன்னொரு கேள்வி கேட்பாங்க, ஒரு இஸ்லாமியரை பாஜகவுடைய தலைவராக்குவீங்களான்னு வாங்க. அவங்க ஒரு இஸ்லாமியர் கூட எம்பியா இல்லையன்ற ஒரு கேள்வி வச்சாங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்காதே. வந்தால் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமா கொடுப்போம். இல்ல முக்தர் அப்பாஸ் நக்விக்கு அப்புறம் ஒரு மினிஸ்டர் இல்லையே இஸ்லாமியர்கள், ஒரு எம்பி கூட இஸ்லாமியர்கள் இல்லையே? ஜி.கே. நாகராஜ் இருக்காங்க பாருங்க. ஜி.கே. நாகராஜ் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பி இருக்காங்க? எத்தனை சதவீதம்? நாகராஜ் எத்தனை சதவீதம்? வடகிழக்கு மாநிலங்கள்ல இல்ல சிறுபான்மை கொடுத்திருக்கீங்க. வாக்களித்தால் நிச்சயமா பிரசன்டேஷன் கிடைக்கும். வந்து நிக்கவே தயாரா இல்ல அவங்க. அந்த அளவுக்கு பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் தூண்டி இருக்கிறது. இல்ல அப்ப பாஜகவுல சிறுபான்மையின அமைப்பே இல்லையா? எப்படி நீ வந்து நிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம் நாகராஜ், ஒரே ஒரு நிமிஷம். முக்தராபாத் நக்விக்கு அப்புறம் ஒரு மினிஸ்ட்ரி பாஜகவுக்குள்ள இல்லையா? ஏன் இல்ல? சிறுபான்மையினர் பிரிவு இருக்குது இல்லையா பாஜகவுல? ஒரு எம்பியை மினிஸ்டர் ஆக்கலாமே. நாம ஏன் வந்து திமுகவை பார்த்து கேள்வி கேட்கிறோம்? சார் இல்லாம இல்ல 10 பழங்குடிகளுக்கு நாங்க வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம். 10 பழங்குடி மக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கோம். இஸ்லாமியர்கள் வெற்றி பெறவில்லை, வந்து நிற்பதற்கு தயாராக இல்ல. அந்த அளவுக்கு ஒரு
முஸ்லிம் லீக்காக காங்கிரஸ் மாறி இருக்கிறது. அதான் பிரச்சனை. இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க இல்லையா சொல்றீங்க? ராம்நாத் இல்ல, 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 கோவிந்த் ஒரு நிமிஷம். அதே போல் மோடி பேசுற காங்கிரஸ் அதே செயல்ல பேச தன்னை கூடாது. இஸ்லாமிய கட்சியாக இல்ல, இல்ல, மோடி பேசுற அதே அடையாளப்படுத்திக் செயல்ல நீங்க பேசுறீங்க நீங்க இப்போ. இந்தி கூட்டணியில காங்கிரஸ் வந்து 100 இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு சிறுபான்மை நிமிஷம். மக்கள் எம்பி நன்றி நன்றி ஜி கே நாகராஜ் நன்றி.